ஓகே. ஹலோ, வணக்கம். ஜிபே பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கையில 50 ரூபா 100 ரூபா கொடுக்கணும்னு நினைச்சுக்கோங்க. ஜிபே கண்டென்ட் மெயினா போடும். ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ரைடிங் 4-wheeler இன் ஹில்ஸ். வீடியோ சும்மா வரக்கூடாது, ஏதாச்சும் பேசினாதான் கண்டென்ட் கிடைக்கும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போகிறோன்னே தெரியாமல் ஒரு ட்ரிப்புக்கு வந்து கிளம்புறோம். 5 மணிக்கு கிளம்பலான்னு சொன்ன பிளானு எலுமிச்சப்பழம்லாம் வைக்கிறான் பாருங்க. ஓ மை காட், திஸ் கை இஸ் டூயிங். பார்த்தீங்களா, எலுமிச்சப்பழம்லாம் வச்சு காரை சேஃப்டியாக. ப்ளூடூத்லடா பேரு. இவர் தான் கார் ஓனருங்க. என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா ஆட் ஓடுது? ரொம்ப குஷியோ? என்ன மனுஷன்? அதெல்லாம் ஸ்டிக்கர் அவன் ஸ்டிக்கை வாங்கி கிடக்குறீங்க. சூப்பரா. டாஸ்க்கு வந்து இந்த கேமரா எங்கேயுமே அசையாமல் நம்ம கார் ஓட்டணும். என்னங்கடா போயிடும். வீடியோ சும்மா வரக்கூடாது, ஏதாச்சும் பேசினாதான் கண்டென்ட் கிடைக்கும். சிங்கையா பாயிண்ட் வரட்டும். சைக்கோ மெண்டல். vlog பண்றோம். ஹாய் சொல்லுங்க. இவர்தான் நண்பர்களே அருண். பெங்களூர்ல ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரு. நல்லா பார்த்து காணாம போயிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா பின்னாடி வராரு. பொண்ணு பின்னாடி போயிட்டாரு. அவனுக்கு வழி கொடு. போடா எங்கடா போனா? அக்கா சமோசா போறாங்க. வண்டி திருப்ப முன்னாடி போறா, நீ பின்னாடி வா. போலாம். எங்களால அப்பயும் சந்துக்குள்ள போவாரு. வெளியே போடணும். போமா சரி. ஏய் தாப்பன் சொல்லிருங்க. ஏன்டா இப்படி பண்ற? நான் எங்க போறேன்? நம்ம இதான் நம்பி பேசலாம்ண்ணா. இது ஏன்டா இப்ப நம்ம மலைக்கு போறோம்? மலையை தாண்டினாதான் ஒகேனக்கல் ஃபால்ஸ் வரும். அப்படியா? ஒகேனக்கல் மலைக்கு பின்னாடி தாண்டா. அதனால எங்களுக்கு தண்ணி வர்றது கஷ்டமா இருந்துச்சு. தண்ணி இல்லாம பஞ்சமா இருந்துச்சு. அப்புறம் தான் ஒகேனக்கல் தண்ணி பைப் போட்டாங்க, பெரிய பெரிய பைப்பு. மலையை குறைஞ்சி அதெல்லாம் நடந்து இப்போ ஒரு 10 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி தண்ணி சரியான பஞ்சம். First time I am riding 4-wheeler in hills. அந்த அளவுக்கு கொண்டை ஊசி வளைவுலாம் இருக்காது, பெருசா ஒரு 3 இருக்கும் அவ்வளவுதான். கொடைச்சு எடுக்கிறானே, அதனாலதான் நான் விட்டு கொடைச்சு எடுக்கிறேன். செகண்ட் கியர்ல இருக்கியா? செகண்ட் கியர்ல மட்டும் தான் இருக்கேன். அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குடா சிவா. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது.
அப்படியே மசாஜ் பண்ணுறது வீடியோ எடுத்து ஒரு மசாஜே வேணாம் தலைவா, ஒரு பிரச்சனையும் இல்லை. போட வை வாங்க போட்டு அருண். ஹாய் கைஸ். கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியில் ஃப்ரீன்னு சொல்லிட்டு 4000 ரூபா பில்லு கட்ட வச்சிட்டான் ராஜாவன். ராஜா பில் ஆகிட்டியா? பில் ஆகிட்டியா? ஃபோன் எடுத்து என்ன பண்ணிருக்கலாம், அவர் ஃபோன் எடுக்கலாம், என்ன பண்ண முடியும்? சிவா ஒரே டைவ் தான் சிவா. அவர் பேருக்கு என்ன புரியாது, நமக்கு என்ன, நம்ம யாருமே தெரியாது. சரி வாங்க நினைச்சேன் நினைக்கிறேன். எல்லாரும் போஸ்ட் கொடுக்கணும். ஓகே ஓகே டன். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. வீசும் காத்தோட தான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நஞ்சம். ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேரு உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல பறவைக்கு ததையில்ல துன்பங்கள் தூளாகி போகும் தூதா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம் அங்கே போகிறேன் எங்கோ பாதைகள் போகுதா தூரம் அங்கே போகிறேன் தொங்கும் பாலம் செல்வதற்கு 20 ரூபாய். அவ்வளோ மீன் சாப்பிட மாட்டோமே. ஒன்றும் இல்லை, வெறும் தட்டை எடுத்துட்டு இருக்க மூணு வச்சுடு. உயிரெல்லாம் தான நல்லா போகுதம்மா. கேடாத இடமெல்லாம் உன்னை தேடி நல்லா பார்த்தனம்மா. சரி, எனக்கு காசு இப்படி போட போறேன், நானும் ஜாலியாக வரல அப்படின்னு நானும் என்ஜாய் பண்ணிட்டேன். சாத்தியா அதான் போட போறேன். மொத்தமே வந்தா தர எடுத்து வைடா. ஏய் வா சோறு வாங்கிட்டா. வா, என்ன வேணா வாங்கிக்க, ஒருத்தனே கிடையாது. 1500 ரூபா ஒரு போட்டுக்கு, ஒரு பரிசலுக்கு. என்ன சுத்தி பார்த்தா எங்களுக்கும் தெரியல. ஒரே ஆளு ஈஸ்வர் தான். அந்த 1500 ரூபாய்க்கு உள்ளூர்காரன் ஒரு நாய் வந்து இவன் தான் தெரியல. எங்க அண்ணன் எங்க மச்சான். நான் அந்த நேம் வந்து ஹைடன் பண்ணிக்கிறேன். எங்க மச்சான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டான். அவர் சொல்லி அந்த அண்ணா ஏதோ பண்றேன்னாரு. அந்த அண்ணா என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. வந்ததை விட நாங்கள் ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். டோல்கேட்ல ஒரு 100 ரூபா மைனஸ் ஆச்சு. அதுதான் இங்க கொடுத்துருவோமே. 600 ரூபா பிடிக்கானுங்க. தயவு செய்து நீங்க ஒகேனிக்கல் வரீங்க அப்படின்னா ஜிபே பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கையில 50 ரூபா 100 ரூபா கொடுக்கணும்னு நினைச்சுக்கோங்க. ஜிபே கண்டென்ட் மெயினா போகும். இங்கே குடிக்கலாம்டா. வந்து ஜிபே ஒரு போட்டுக்கு பண்ணீங்கன்னா 50 ரூபா ஒரு போட்டு எக்ஸ்ட்ரா தரணும். இல்லைன்னா கையில தயவு செய்து கேஷ் எடுத்துட்டு வந்துருங்க. என்னடா ஒரே மீனா இருக்கு. எங்கடா சுத்தி போறீங்க? இந்த பக்கம் கேட்டு பூட்டி சுத்தி வந்தோம். குளிச்சாச்சு, மசாஜ் பண்ணுறதை வேடிக்கை பார்த்தாச்சு, பரிசெல்லாம் தண்டமாக காசு செலவு பண்ணியாச்சு. வேற வாட்டர் மெலன் நல்லா சாப்பிட்டாச்சு. இல்லை ராஜா கான்செப்ட் எப்படி தெரியுமா? யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போனவங்களாம் ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டான். தெரியாதுன்னு பொண்ணா ஒன்றா இன்னைக்கிட்டே இருக்க வேண்டியது போதும். அப்படியே சிவா லெஃப்ட்ல சும்மா திரும்பி பாரு.
டக்கு ஐயோ இவ்வளோ டக்கு வேணாம். பின்னாடி லைட்டா அப்படியே சைடுல பாரு. சைடுலன்னா அப்ப நீங்க பாக்கணுங்க, அப்பதான் பாப்பான் அவன். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ, அந்த பேட்டை பிடிக்கிறத சூடு. ஃபைனலி 3 நாள் ட்ரிப்பில் 3 நாள் ட்ரிப்பில் 2 நாள் சிறப்பாக முடிவடைந்து விட்டது. இன்றைய தினம் வந்து காலையில் எழுந்திரிச்சு அறக்க பறக்க ஒக்கானைக்கல் கிளம்புனதில் ஒக்கானைக்கல் போவோமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போனோம். கடைசியில் போய் அங்கே பெரிய பெரிய தலைகளெல்லாம் மீட் பண்ணிவிட்டு 600 ரூபாய் ஏமாந்துட்டு அப்புறம் வாழ்க்கையின் முதல் முறையாக பரிசல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு கண்டதையும் தின்னுட்டு கடைசியில் காஞ்சிபுரம் நல்ல ஒரு அருமையான நாள். வைசர்ல பாத்தியா எல்இடி பிடிச்சிருக்கான். அருமையான நாள். பாருங்க, அந்த வண்டியை பாருங்க எப்படி இருக்கு. இந்த ஊருக்காரங்கலாம் மூலக்காரங்க 97 அப்படியா? 97. சரி சரி. வேலூரா? 97 கன்னியாகுமரி. இத்துடன் நாளை நம்ம வந்து பண்ண போகிற அலைப்பறைகள் ரிசப்ஷனில் சாப்பிட்ற மட்டன் பிரியாணி, நான் சீக்கிரம் போயிடுவேன். ஐயோ ஏமாத்தி விட்டாங்க. சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு நாளை வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Until then, bye from ஈஸ்வர். டன் டன் டன். ஆமா என்ன